ஜாக்கி, உன்னை நம்பி நாங்க உள்ள வந்துட்டோம். இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாம திரும்பி போயிடலாமா? அதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஒரு தடவை உள்ள வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் அதை மாத்திக்க மாட்டேன். அசியாம அப்படியே நில்லுங்க. ஏன்பா எல்லாத்தையுமா சந்தேகனோட பாப்ப? நாம தேடி வந்த பொக்கிஷம் இதுதானா? அவசரப்பட்டு யாரும் எது மேலேயும் கை வச்சிடாதீங்க. எந்த நிமிஷம் எது நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. மாட்டிக்கிட்டோம். இதுக்கு நான் ஓடியே வந்திருக்கலாம் போல இருக்கு. இப்போ போங்க, அவனை பின்தொடருங்க. கூப்பிட்டீங்களா அங்கிள்? வாடா என் தங்கம். வந்துட்டேன். காலையில எனக்கு காபி குடுக்கறது முக்கியமா, பிராக்டிஸ் முக்கியமா? ஒரு நாளைக்கு 9 தடவை காபி குடிக்கலனா என் மனசு நிம்மதியாவே இருக்காது. அது தெரிஞ்சு ஏன் லேட் பண்ற? போ, போய் அங்கிளுக்கு காபி கொண்டு வா. கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன? ஏதோ புராண விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு யூனிவர்சிட்டில இருந்து உன்னை கேட்டு போன் பண்ணாங்க. சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? கையெழுத்து சரியா இல்லாதனால இந்த எழுத்துக்கு என்னன்னு எனக்கு புரியல. இதுல என்ன எழுதி இருக்கு? சரி, நான் உள்ள போயிட்டு ஏதாவது புக்க பாத்துட்டு வரேன். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, இவ பேரு ஜூலி. இவ ஹாங்காங்ல இருக்கா. உன் அண்ணன் பொண்ணு இன்னும் 1 வருஷத்துக்கு உன் கூட தான் இருக்க போறா. ஓகே. எனக்கு அண்ணன் பொண்ணா? அதான்பா, ஹாங்காங்ல இருக்கிற உங்க அண்ணன் சின்னோட பொண்ணு. அங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறாளாம், படிக்கவும் மாட்டேங்கிறாளாம். அதான் இங்க அனுப்பி வச்சா உன்னோட இருந்தா ஒழுங்கா வளருவான்னு அனுப்பி வச்சிருக்கான். என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கேட்கல. சரி, 2 பேரும் பேசி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னத்த பேசி என்னத்த நாங்க புரிஞ்சுக்கணும்? போயிட்டீங்களா? ஹலோ, என் பேரு ஜாக்கி. ஓ, தமிழ் தெரியாதோ? ரொம்ப சுத்தம். ஒரு நிமிஷம் இரு, கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு? இங்க ஆர்கியாலஜிஸ்ட் ஜாக்கி சார் நீ தானே? நான் தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். கத்துக்க ஆரம்பிச்ச உடனேயே பவேரியா கேசல்ல இருந்து அந்த ஷீல்டை தள்ளிட்டு வந்துட்டு, சரி எங்க பாஸ் அந்த ஷீல்டுக்காக எவ்வளவு பணம் வேணா தரேன்றாரு, உனக்கு எவ்வளவு வேணும்? அதுவாண்ணா, நீங்க சொல்ற அந்த ஷீல்டை நான் ஏற்கனவே யூனிவர்சிட்டி கிட்ட ஒப்படைச்சிட்டேனே. ஆஹா, இத நான் நம்பணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்குள்ள அந்த ஷீல்டு என் கைக்கு வந்தாகணும். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். என்னப்பா, கஸ்டமர் ஏதாவது வாங்கினாங்களா? இல்ல. உனக்கு வியாபாரம் பண்ணவே தெரியலடா. அந்த ஷீல்டை எங்கயாவது பத்திரமா மறைச்சு வைங்க. அவ்வளவு பெரிய ஷீல்டை இத்தனை இடத்துல எப்படி மறைச்சு வைக்கிறது? ஆமா, அதை எங்க வச்சேன்?
தலைய காய்ச்சி போட்டானுங்க. நோ, கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து ஓடுக்கணும். இப்ப என்னடா பண்ணுவீங்க? ஓவரா உதார விட்டுட்டுனா வல்லவனுக்கு வைப்பரும் ஆயுதம். குழந்தைகளா, சீக்கிரம் எடுத்து ஓடுங்க. போங்க சீக்கிரம். இப்ப வாங்கடி. வா 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 வா. இந்த கோல். சீசா. டேய் அவுட் விடுறா. யாரு கிட்ட? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வாங்கடா. ஜோலி, நீ இங்க வந்த? நனவு திரும்பிடுச்சு. என் அருமை நண்பா, நீ இங்க என்னப்பா பண்ற? அது சரி, நான் இங்க என்ன பண்றேன்? ஒரு முக்கியமான வேலைக்காக உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் நண்பா. நீ முக்கியமான வேலைன்னு சொன்னாலே என் மூளையெல்லாம் குழம்புதே. சரி, அதெல்லாம் போட்டோம். 6 வருஷமா நீ எங்கதான் போயிருந்த? ஆள் அட்ரஸே காணோம். நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு தெரியல. அசந்த நேரம் பார்த்து அடிச்சுட்டாருங்க. அவங்க இல்ல, அது நான் தான். நல்ல நண்பன்டா நீ. ஜாக்கி, நான் உன் ஃப்ரெண்டுங்கிறத மறந்துட்டியா? மறக்கல. அதனாலதான் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். கிழிஞ்சது போ. ஊரே குப்பையை கொண்டு வந்து கொட்டுற இந்த இடம் யாருக்கும் தெரியாதா? தமாஷ் பண்ணாத. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. எங்கேயாவது ஓடி போயிடு. ஏதாவது கால் டாக்ஸி நம்பர் உனக்கு தெரியுமா? ஜாக்கி வேண்டாம். வேண்டான்னு சொன்னல. நீ எப்படி இங்க வந்த? படிக்கட்டுல. என் பின்னாடி வா. ஜாக்கி, இதான் செக்ஷன் 13. உன்னை சாதாரண போலீஸ்காரன் நினைச்சேன். அது ஏன் தப்பு இல்ல. இந்த ஏஜென்சியோட முதலாளியே நான் என்னது? தான். நீ முதலாளியா? இவங்க உன் ஆளுங்களா? இதுல ஆச்சரியப்பட ஒண்ணு இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் செல். அப்ப எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்த? சமீபத்துல பெவேரியாவில இருந்து நீ எடுத்துட்டு வந்த ஷீல்ட பத்தி பேசுறதுக்கு. எல்லாரும் ஏன் அதையே கேக்குறீங்க? என்ன சொல்ற ஜாக்கி? இன்னைக்கு அந்த ஷீல்ட பத்தி என்கிட்ட கேக்குற 2வது ஆள் நீ. நான் பயந்த மாதிரியே நடக்குது. எதை நினைச்சு பயந்த? உலகத்துல உள்ள பெரிய பெரிய குற்றங்களை கண்டுபிடிக்க தான் இந்த செக்ஷன் 13 உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் எல்லாம் டார்க் ஹேண்டுங்கிற ஒரு பெரிய குரூப்பால நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்துல எங்க குற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க. அந்த குரூப்போட தலைவன் இவன் தான், வால்டர். உங்க 3 பேருக்கும் ஒருத்தன் தண்ணி காட்டிட்டான்னு சொல்ல வெக்கமா இல்ல? ஆமா, அது நீங்க என்னுடைய ஆளுங்க. உங்ககிட்ட ஹைடெக் வெப்பன் இருக்கு. ஆனாலும் நீங்க அடி வாங்கியிருக்கீங்க, அதுவும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கிட்ட. அவன் இவ்வளவு பெரிய திறமசாலியா இருப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பீமா, அம்மா, வேண்டாம் விட்டுரு. போதும்.
பீமா நீ போய் அந்த ஷீல்ட் எடுத்துட்டு வா. உன்னோட டேரோ பலசாலியா இருக்கலாம், இருந்தாலும் நான் அனுப்புற ஷேடோ கார்ட்ஸ கூட கூட்டிட்டு போ. இவங்க தான் ஷேடோ கார்ட்ஸ். நீங்க சொன்னதையே செய்யற ஷிண்டோ. அவன் முக்கியமான சில புராதன பொருட்களை கலெக்ட் பண்றான்னு திடீர்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. ஏன்? அது தெரியாது. இந்த தகவல் வந்த உடனே செக்ஷன் 13 உன்ன மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுச்சு. அடப்பாவி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. யானையோட பலம் யானைக்கு தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்ப என் யூனிவர்சிட்டி வேலை? முழு நேரமும் இந்த வேலை இருக்காது. நீ ரிசர்ச் மட்டும் பண்ணு. அந்த வால்டரை முழுசா தெரிஞ்சுக்க நீ எங்களுக்கு உதவணும். யோசிச்சு சொல்றேன். அது யார் ஜாக்கி? யாருக்கு தெரியும்? ஜாக்கி புடிச்சுக்கோ, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். ஓ, நீ வாயை திறந்து கூட பேசுவியா? வழியில நின்னா எல்லாமே போயிடுவ. சாரி பாஸ். ஜாக்கி, இது எத்தனைன்னு தெரியுதா? நல்லா தெரியுது, 4. என்ன விடுங்க. நீ எப்படிமா இந்த இடத்துக்குள்ள வந்த? படி வழியா. உனக்கு அடிக்கடி பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? பைக்கை எங்க இருந்து பிடிச்ச? நம்ம கேரேஜ்ல இருந்து தான் எடுத்தேன். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பைக் வேணும்ல. எப்படி சூப்பர் ஐடியால? ஜூலி, இவங்க எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். உன்னை அடிச்சு மயக்கமாக்கி அண்டர் கிரவுண்ட் கூட்டிட்டு வந்து பேசுறவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. அப்படின்னா இன்னையில இருந்து இவங்க எல்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி உள்ள வந்திருக்கா. யாரு சின்ன பொண்ணு? நான் ஜாக்கியோட அண்ணன் பொண்ணு. இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப அதுவாயா முக்கியம்? ஜாக், இப்பவாவது உண்மையை சொல்லு, நான் தைரியசாலி தானே? இத பார், தைரியசாலியா மட்டும் இருந்தா போதாது. புத்திசாலித்தனம் இல்லாத தைரியம் எந்த காலத்திலயும் யாருக்கும் உதவியா இருக்கவே இருக்காது. புரிஞ்சுதா? புரிஞ்சு புரியாத மாதிரியே இருக்கு. ஹலோ ஜாக்கி, அங்கிள். எங்கப்பா இருக்க? அது வந்து சொல்ல முடியாத இடத்துல. இருந்துட்டு போ. அது போகட்டும், அந்த ஜூலி உன் கூடவா இருக்கா? ஆமா, அவ என் கூட தான் இருக்கா. சொன்னல, உங்க 2 பேருக்கும் ஒத்து போகுன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் அந்த ஷீல்ட பத்தி ரிசர்ச் பண்றேன். ஜாக்கி, அந்த ஷீல்டுல என்ன எழுதிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல ரகசிய குறிப்புகள் இருக்குப்பா. ரகசிய குறிப்புகளா? அதத்தாண்டா நான் சொன்னேன். ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த ஷீல்டு முக்கியமே இல்ல. இல்ல 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 அங்கிள், அந்த ஷீல்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன பாக்குற எல்லாருமே அந்த ஷீல்ட பத்தி தான் கேக்குறாங்க. சொல்றேன்ல, ஷீல்டு முக்கியமே இல்ல. ஷீல்டுங்க. என்னாச்சு அங்கிள்? அங்கிள், அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? இப்போதைக்கு உன் அங்கிள் நல்லா தான் இருக்காரு ஜாக்கி. ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ஷீல்டு என் கைக்கு கிடைக்கல. அங்கிள், ஒண்ணும் பண்ணிடாத. நான் இப்பவே ஷீல்டோட உன் இடத்துக்கு வரேன், ஓகே? எனக்காக நீ ஒரு உதவி செய்வியா? இவ்வளவு கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்க. ஜாக்கி, எங்க போ? இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காத. ஓகே. குட்டி, அங்கிள் அந்த ஷீல்டை எங்க தான் வச்சிருக்காரோ? நீ எப்படி இங்க? படிக்கட் வழியா வந்த. ஜோக்கா? ஒண்ணு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் விட்டுட்டு வந்தேன். என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ஓகேவா? சரி, அப்ப நீ ஷீல்டை தேடு. ஓகே. யா, இதானே? இதேதான். நீ சொன்ன புத்திசாலித்தனம் இப்ப எனக்கு வந்துருச்சா ஜாக்கி? தேங்க்யூ. முதல்ல நீ ரூமுக்கு போ. அங்கிள் மேலே இருக்காரு. நீ இங்கேயும் வந்துட்டியா? வேற எங்க போவேன்?
உன்னை ரூமுக்கு போய் படுன்னு தானே சொன்னேன். சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டியா? அது வந்து இங்கேயே இரு, இல்லன்னா அடுத்த ஃபிளைட்லயே உன்னை பேக்கப் பண்ணி அனுப்பிடுவேன். ஓகே யுவர் ஆனர். இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேனா? ஷீல்ட கொடு. தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு நீ என்னதையா பண்ண போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேடா கண்ணா, உனக்கு ஷீல்டு தானே வேணும், படிச்சுக்க. முட்டாளு, உன் அங்கிளை இப்ப என்ன பண்றான் பார். ஏய், ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடமா? ஜூட். நீங்களாம் எங்க இருந்துடா முடிச்சீங்க? மோதிட வேண்டியதுதான். அதை நான் பிடிச்சிக்கிறேன். சீக்கிரம் வாங்க அங்கிள். யாருக்கிட்ட? யாரு? தொட முடியாது. ஜாக்கி. புடிச்சிட்டேன். அந்த ஷீல்ட கொடு. சும்மா என்ன நம்புங்க சார், ரிசர்ச்சுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மன்னிச்சிரு ஜாக்கி, உன் குடும்பம் இதுல மாட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு தூரம் பாடுபட்டு கடைசியில் அந்த ஷீல்டை கோட்டை விட்டுட்டமே. எத்தனை தடவை சொல்றது, ஷீல்டு முக்கியம் இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரகசிய வார்த்தைகள் தான் முக்கியம். அதுலதான் மந்திரமே அடங்கி இருக்கு. பெரியவரை, அந்த ஷீல்டு எங்கேயும் போயிடாது. அது அவங்க கிட்ட இருந்து கொண்டு வர வேண்டியது எங்க டிபார்ட்மெண்டோட கடமை. அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். அதை எடுத்துட்டேன். இப்ப நான் புத்திசாலி தானே? கொண்டு வந்துட்ட மாஸ்டர். பீமா. என்ன மாஸ்டர்? இன்னொரு விஷயம், இந்த அச்ச நல்லா பாருங்க. சைனீஸ் ராசி பலன்ல வர ஏதோ ஒரு சின்ன மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி இன்னும் 11 குறிப்புகள் இதுல இருக்கு. அப்ப அடுத்து டார்க் ஹேண்ட் குரூப் அங்க போறதுக்கு முன்னாடி நாம போகணும். நீயும் வரல ஜாக்கி? கண்டிப்பா. ஜாக்கி, இந்த கார்ட்டூனை தயாரிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு கார்ட்டூன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நானே ஒரு கார்ட்டூனா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கார்ட்டூன் கதாபாத்திரம் என்ன வேணாலும் செய்யும். ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால எத்தனை 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 வருஷம் ஆனாலும் ஜனங்க மத்தியிலையும் குழந்தைங்க மனசுலயும் நான் நிரந்தரமா இருப்பேன். என் ரொம்ப நாள் கனவு நிறைவேறிருக்கு. ஐ லவ் கார்ட்டூன்ஸ்.